இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அது பயம். ஜனங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் ஒரு பயம் உண்டு. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்ம எக்ஸாமை பார்த்தா பயம். அதுக்கு பிறகு வெளியே இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நிறைய பேருக்கு ஊசியை பார்த்தா பயம். பயம்ங்கிறது நிறைய பேருக்கு உண்டு. பார்க்க நல்ல அவங்களுக்கு பயமே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் சில நேரத்தில் பார்த்தா அவங்க ஊசிக்கு பார்த்து பயப்படுவாங்க. சிலவங்களுக்கு வீட்டில் பள்ளியை பார்த்தா பயம். நிறைய பேருக்கு நிறைய விதமான பயம் இருக்குது. இந்த பயமாக மாத்திரம் இல்லாமல் அந்த பயம் நம்மளை என்ன பண்ணுது, பலவீனமாக கூட ஆக்கிறது. சில நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் அது ஒரு பெரிய தடையாக கூட இருக்கிறது. சில நேரத்தில் பயம் நம்மளை தூங்க கூட விட மாட்டேங்குது. சில நேரத்தில் பயம் நம்மளை சாப்பிடக்கூட முடியாமல் ஆக்கிறது. ஸோ பயமாக மாத்திரம் இல்லை, அது பயம் நம்மளை உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழித்து கொண்டு இருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ பயம் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். எல்லாருக்குமே பயம் உண்டு. இங்கே இருக்கிறவங்க யாருமே சொல்ல முடியாது நான் பயப்பட்டதே இல்லை, எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ பயம்ங்கிறது எல்லாருக்குமே, மனிதனாக எல்லாருக்குமே அனுபவித்த ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் தேவன் தப்புவிப்பார் என்கிற ஒரு தலைப்பில் இந்த பயத்தை குறித்து, இந்த பயத்தை மேற்கொள்வதை குறித்து, அதை எப்படி போராடி ஜெயம் கொள்வது என்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு பேச இருக்கிறோம். எனக்கு ஒரு பிடித்த நபரை குறித்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். தாவீது எல்லாருக்குமே பிடித்த ஒரு பைபிள் கேரக்டர். என்னுடனே சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32லேருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல பயத்துல காணப்படுகிறார்கள். அங்க என்ன செய்யணும்னு தெரியாம வாயெல்லாம் அடைச்சு போய், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா, நாளைக்கு நம்ம வீடுகள் நம்மோடு இருக்குமா அப்படின்னு தெரியாம தவிச்சு போய் அந்த இடத்துல பயத்துடன் இருக்கிறார்கள். ஸோ இதுக்கு சில காரியங்கள், இதுக்கு முன்பாக நடந்த சில முக்கியமான காரியங்களை கூற விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் ராஜாவாக நியமிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு மாடை ஒரே வெட்டில் ரெண்டாக பிரிக்கிறாரு. யாரெல்லாம் யுத்தத்துக்கு என் கூட வரலையோ, யாரு? சவுல். தேவனுடைய ஆவி அவர் மேல வரும் பொழுது அபிஷேகத்தால் இந்த இடத்துல என்ன பண்றாரு, வெட்டுகிறாரு. ஜனங்கள்லாம் அவரை பின்பற்றுகிறார்கள். நல்லா பேய்கொண்டு இருக்கு. ஆனா தேவன் அந்த இடத்துல அவனுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல் காரணத்தினால தேவன் அவனை அகற்றி போடுகிறார் ராஜாவிடத்திலிருந்து. தேவன் அவர் இதயத்திற்கு ஏற்றவனாக ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார் 15ஆம் அதிகாரத்தில். அதுக்கு ஒரு 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அது தாவீதை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக அந்த இடத்துல நியமிக்கிறாரு சாமுவேல் மூலமாக. அந்த பதவி இன்னும் வரல, ஆனால் அபிஷேகம் அந்த இடத்துல காணப்படுகிறது. அதுக்கு பிறகு சவுலுக்கு பொல்லாத ஆவியால் நிரப்பப்படுகிறான். அப்பொழுது தாவீது தேவன் அந்த இடத்துல அனுப்புறாரு. தாவீது மூலமாக அங்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிறது. ஸோ தாவீது இந்த இடத்துல வந்துகிட்டும் போகிறதுமா இருக்கிறான். சவுலை ஒரு வாட்டி பார்த்துட்டு போகிறதும், அவங்களுடைய அண்ணன்மார்களை பார்த்துட்டு போகிறதும் அப்படியாக கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி கடந்து வரும்போது ஒரு நாள் வித்தியாசமாக இருந்துச்சு. அன்னைக்கு என்ன நடக்குது, எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க, என்ன ஆச்சு, அங்கே ஒரு சத்தம் கேட்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கதையை சொல்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா, கோலியாத், பிலிஸ்தீன நாட்டை சேர்ந்து இந்த கோலியாத் என்கிறவன் என்ன பண்ணுறான், வந்து நின்று சவால் கொடுத்துருக்கிறான். யாரா ஒரு வீரன் வந்து சண்டை போடுறதுக்கு. அவங்க ஜெயித்துட்டாங்கன்னா பிலிஸ்தியர்கள் அந்த இடத்துல அடிமையாக மாறிடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிலிஸ்தியர்கள் ஜெயித்தார்கள் என்றால் இவங்க அடிமைத்தனத்திற்குள்ளாக போவார்கள். அந்த சவாலை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளாமலே அந்த பயத்தின் நிமித்தமாக அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆல்ரெடி ஆயிட்டாங்க. பயத்தில் நடுங்கி போய் ஒன்றும் செய்ய வேண்டிய காரியம்லாம் செய்யாமல் என்ன நடக்க போகுதுன்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தாவீது ஒரு சிறிய வாலிபன் அந்த இடத்துல அவங்க அண்ணன்மார்களை பார்க்கறதுக்கு வருகிறான்.
பார்த்துட்டு அந்த காரியங்கள்லாம் கேட்டுட்டு அவன் 32ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்த இடத்துல அண்ணன்மார்கள்லாம் பார்த்து பேசிட்டு கடைசியில் நான் எப்படியாவது ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு ராஜாவை சந்திக்கிறான். ராஜா இடத்துல சொல்றான், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடனே யுத்தம் பண்ணுவேன் என்றான். என்னோட முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா பயத்தின் மத்தியில் தைரியம். எல்லா பயத்தின் மத்தியில் தைரியம். மற்ற இடத்துல தெம்பா தைரியமா நெஞ்சு நிமித்து நிற்கிறது ஈஸி. ஆனால் எல்லா பயத்தின் மத்தியில், என்ன செய்யணும்னு தெரியாத சூழ்நிலை மத்தியில் கூட அந்த நேரங்களிலும் நாம் தைரியமாய் நிற்பது முக்கியமாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்குறோம், தாவீது அப்படியாக இருக்கிறான். எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. தாவீதுக்கு பயம் இருந்துச்சா? கண்டிப்பா பயம் இருந்துச்சு. தைரியம் என்பது பயம் இல்லாமல் இல்லை. தைரியம் என்பது பயத்தின் மத்தியிலும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பது தான். நம்ம வாழ்க்கையில பயம் சில நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாம தடையாக அது ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்திருக்கிற நிறைய இடத்துல. ஆனா இந்த இடத்துல இந்த தைரியமானது அந்த பயத்தை மீறி செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல தாவீது சொல்றான், ராஜாவே என்ன நீங்க என்ன பண்ணுங்க, அனுப்புங்க, நான் உங்க இந்த நாட்டு சார்பாக என்ன பண்றேன், போறேன் அப்படின்னு நினைக்கிறான். தைரியம் தைரியம். அங்க சேவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இதற்கென்றே காத்து கொண்டிருந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட கோலியாத்தை பார்த்துட்டு அமைதி ஆயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல தாவீதுக்கு அப்படிப்பட்ட பயிற்சிகள் ஒன்றும் கிடையாது. அவன் ஈட்டி இது வரைக்கும் தூக்குனது கிடையாது, பட்டயத்தை இது வரைக்கும் தூக்குனது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அந்த இடத்துல ஒரு தேவை இருக்கு, இந்த இடத்துல ஒரு பயம் இருக்கு. இந்த பயத்திற்கு தடை எதுவுமே இல்லை. அது எதுக்கு, நான் யாரு, தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு மாத்திரம் அவன் புரிந்து கொண்டான். இந்த இடத்துல அவனுக்கு பயம் இருக்கு. ஆனா அந்த பயத்தின் மத்தியிலும் எப்படியாவது தேவனை கன்று கொண்டு எப்படியாவது தேவனோடு இது ஜெயம் கிடைக்கும் என்று அவன் என்ன பண்றான், இந்த பயத்தின் மத்தியிலும் தைரியத்தோடு அவன் முன் செல்கிறத பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அவன் சொல்றான், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது இல்லைன்னு. அவனோ தன் சிறு வயதின் முதல் யுத்த வீரன் என்றான். முதல்ல அண்ணன்மார்கள் சொல்றாங்க, நீ போகாதப்பா, உன்னோட ஆட்டுக்களை பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு இவன் ராஜாவை பார்க்குறான். ராஜா சொல்றாரு, இல்லப்பா நீனும் உன்னால முடியாதுப்பா. அவன் சிறு வயதிலே அவன் என்ன பண்றான், யுத்தத்தில் கலந்து கொண்டு அவன் பயிற்சி பெற்றிருக்கிறான். ஆனால் நீ இன்னும் இளைஞனாக இருக்கிற, உன்னால முடியாது அப்படின்னு அந்த இடத்துல டிஸ்கரேஜ் பண்றதை பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல அவன் என்ன பண்றான், தேவன் அவனுக்கு கொடுத்த சிறு சிறு வெற்றிகளை அந்த இடத்துல நினைவு கூறுகிறான். அதுக்கு பிறகு 34ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியேன் நான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அவன் சொல்றான், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. அது பிறகு தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாயை தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். யாரு, ஒரு சிறிய மேய்ப்பன். அவனுக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா பயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனுக்கு அந்த இடத்துல வேண்டியது ஆற்றை எப்படியாவது காப்பாற்றணும். எனக்கு கொடுத்த 2-3 ஆடுகளை ராஜாவே நான் காப்பாத்தினேன். எப்படி காப்பாத்தினேன், தொடர்ந்து வாசிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளும் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் என்றான். பின்னும் தாவீது, என் சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அவன் சொல்றான், நான் என்ன நம்பி வரல, நான் சின்ன பையன்தான். ஆனா இந்த கரடி வாய்க்கும் இந்த சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவித்த தேவன் என்னோட இருக்கிறபடினால இந்த பெலிஸ்தீனையும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? இந்த இடத்துல தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை யார் பார்த்துட்டு இருக்கிறா?
தாவீது பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாருமே கோலியாத் எவ்வளவு பெரியவன் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோலியாத்து 9 அடி 9 இன்ச்சு. யாருமே 9 அடி மனிதனை இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். உலகத்தில் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரில. அந்த காலத்தில் ஒரு அரக்கனாக 9 அடி 9 இன்ச் இருந்திருக்கிறான். அவன் போட்டிருந்த வஸ்திரம் 60 கிலோ. 60 கிலோ மூட்டை தூக்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு வெயிட். அதுக்கப்புறம் அவன் வைத்திருந்த ஈட்டி 7 கிலோ. எல்லாம் கிலோ கணக்கில் வைத்திருக்கிற ஒரு பெரிய அரக்கன். அதெல்லாம் தாவீதுக்கு பிரச்சனை இல்லை. எதுக்குன்னா அவனுக்கு தெரியும் சிங்கம் பெருசுதான், தாவீதுக்கு கரடியும் பெருசுதான், கோலியாத்தும் பெருசுதான். ஆனா அவன் நம்பி வந்த தேவன் இது எல்லாத்திற்கும் மேலானவர், இதை எல்லாத்துக்கும் காட்டிலும் அவர் பெரியவர், இது எல்லாத்திற்கும் மேலாக வல்லமை உள்ளவர் என்று அவன் அறிந்திருந்தான். அதனால அவனுக்கு அந்த சவுலை பார்த்து பேசும்பொழுது, அவன் சவுலை பார்த்து கேட்கும் பொழுது அவனால் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு. சவுல்கிட்ட சொல்றான், எப்படியாவது என்ன அனுப்புங்க அப்படின்னு அந்த இடத்துல தைரியமாக முதல்ல ஜனங்களை தைரியப்படுத்துறான். யாருமே பயப்பட வேண்டாம், எதுக்குன்னா தேவன் வெற்றி தருவார் அப்படின்ட்டு. எப்படி வெற்றி தந்தார் அப்படின்னா, இது முதலாவது இல்லை, நான் ஆல்ரெடி 2 வாட்டி நான் வெற்றி பட்டுட்டேன், எனக்கு தேவன் வெற்றி தருவார். இந்த நேரத்தில் நான் அவங்கள பார்த்து சொல்றேன், நிறைய பேருக்கு நிறைய பயங்கள், நிறைய பேருக்கு நிறைய கோலியாத்தை போலுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். சிங்கத்தை போல ஜனங்கள் நிறைய பேர் இருக்கலாம், கரடி போல நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இது எல்லா மத்தியிலையும் ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். தைரியம் மாத்திரம் இழந்து போகாதீங்க. பவுல் இந்த இடத்துல பார்க்கிறோம், பவுல் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், நிறைய அந்த இடத்துல கடல் கொந்தளிக்கிறத பார்க்குறோம். எல்லாம் ஓட்டுநர் அந்த இடத்துல பயப்படுகிறாரு. அந்த இடத்துல அவங்க கூட வந்துட்டு இருக்கிற கைதிகளும் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம. அந்த இடத்துல பவுலும் இதே காரியத்தை சொல்றான், யாரும் பயப்பட வேண்டாம், தேவன் நம்மளை கொண்டு போய் சரியா சேர்ப்பாரு அப்படின்னு அந்த இடத்துல ஆறுதல் படுத்துக்கிறான். அந்த இடத்துல எல்லாரையும் ஊக்குவிக்கிறான். எல்லா பயம், அவனுக்கும் பயம் இருந்துச்சு, அவனுக்கும் மரண பயம் இருந்துச்சு. ஆனா அந்த மரண பயத்தின் மத்தியிலையும் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக அந்த இடத்துல தைரியம் உள்ளவனாக காணப்படுகிறான். மற்றும் இல்லை, அவன் மற்றவங்களை தைரியப்படுத்துகிறவனாக இருக்கிறான். நீங்க இந்த இடத்துல எவ்வளவு பேர் பயத்துல இருக்கீங்கன்னு தெரியல, எது உங்களை பயப்படுத்துதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தைரியம் கொள்ளுங்க. எதுக்குன்னா உங்களோடு இருக்கும் தேவன் அவர் பெரியவர், உங்களோடு இருக்கும் தேவன் அவர் வல்லமை உள்ளவர். அது எவ்வளவுதான் பெரிய சத்துருவா இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு தேவனால முடியும் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீங்க. தேவனை மாத்திரம் நம்பிருங்க. அந்த இடத்துல தேவனிடத்தில் அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எதுக்குன்னா தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கும் அதான் மெயின் காரணம். பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு பயமா இருக்கு, குடிச்சா பிரச்சனை மறைஞ்சிரும் நினைக்கிறாங்க. தேவனிடத்துல தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பிரச்சனை, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, அதனால குடிச்சிடுறேன். நிறைய பிரச்சனை, அதனால கொஞ்சம் படம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அது தைரியம் அல்ல. நம்ம பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தேவன் நிறைய வழிகளை வைத்திருக்கிறார். தேவன் பாத்துல அமர்ந்திருந்து தேவனிடத்திலிருந்து அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்க ஜெயம் கொள்ளுவீர்கள். மற்றபடி நீங்க தேவனை விட்டு விட்டீர்கள் என்றால் நம்ம அடிமைத்தனத்துல தான் போவோம். இந்த இடத்துலையும் அதே தான். தைரியம் இல்லாம அவங்க விட்டு கொடுத்திருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளில அவங்க அடிமைகளா இருந்திருப்பாங்க. ஸோ முதலாவது நான் சொல்ல வர காரியம், நம்ம எல்லா பயங்கரமான பயம் கொடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் மத்தியிலையும் தேவன் பாத்துலேருந்து அமர்ந்து அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தைரியத்தை ஆவி தருகிறவராக இருக்கிறார். அவர் பயத்தின் ஆவியை தராமல் அவர் உற்சாகத்தின் ஆவியை தருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ தைரியத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வதாக தேவன் மேல நம்பிக்கை. தேவன் மேல நம்பிக்கை. வாசிப்போம் 37ஆம் வசனத்துல. பின்னும் தாவீது என் 38ஆம் வசனம். சவுல் தாவீது தன் வஸ்திரங்களை உடுவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலைமையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரப்பித்தான். சரி, இப்போ சவுல் ராஜாக்கு ஓகே இப்படிலாம் நடந்திருக்குதா, சரி உன்னை அனுப்புறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, தன் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. அவனோட வஸ்திரம் போட்ட பிறகு அவனால நடக்க முடியல. தலை சீராவை அணிந்த பிறகு, அந்த ஹெல்மெட்டை அணிந்த பிறகு அவனால நடக்க முடியல.
அவன் நார்மல் நடந்து கொண்டிருந்தது, நார்மலாக செய்ய வேண்டிய காரியங்களும் செய்ய முடியல. அவனுக்கு அதை போட்டு பழக்கம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான், சவுல் ராஜா கிட்ட சொல்கிறான், சவுல் ராஜாவே எனக்கு இது முடியாது, இதை வச்சு நான் நடந்து கூட அங்கே போய் சேர முடியாது, அவன் முன்னாடி போய் நிற்க கூட என்னால் முடியாது, அதனால் என்ன பண்ணுறேன், இது வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுறான், சவுல் ராஜாக்கே திருப்பி கொடுக்குறான். சவுல் ராஜாக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாலிபன் அனுப்புகிறாரு, வேறு யாரும் போகிறதுக்கு இல்லை. இந்த இடத்துல தாவீது மாத்திரம்தான் இருக்கிறான். இப்போ தாவீதுக்கு போட்டு விட்டா, தாவீதுக்கு பார்க்க போட்டு விட்டா அது யுத்த வீர மாதிரியே இல்லை. ஒரு சின்ன பையனுக்கு இதை போட்டால் காஸ்டியூம்ஸு ஃபேன்சி ஷோ மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான், அவனோட கம்பை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். 40ஆம் வசனத்தை பாருங்கள். தன் தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு அதை பெலிஸ்தன் அடையில் போனான். உலகத்தில் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. இதை போட்டா, இதை செஞ்சா, இதை சொன்னா சரியாகும் அப்படின்னு நிறைய சொல்யூஷன் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கோலியாத்துக்கும் நிறைய கவசங்கள், நிறைய தலை சீரா இருக்கு. ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது சில நேரத்தில் ஹெல்ப் ஆகாது. இந்த இடத்துல அவன் எல்லாத்தையும் செய்து பார்க்குறான். சரி, சவுல் ராஜா சொல்கிறாரு, அதை போடுவோம் அப்படின்னு சவுல் ராஜாக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறான், அதை செய்கிறான். ஆனால் அந்த இடத்துல அது வேலைக்கு ஆகலை. இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள், நிறைய பெரிய பெரிய காரியங்களை தொடங்கியிருப்போம். இவங்களை நம்பி, அவங்கள நம்பி, இந்த பொருளை நம்பி, இந்த காரியத்தை நம்பி, நிறைய காரியத்தை நம்பி நம்ம நிறைய கவசங்களாக நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணி இது பிரச்சனை ஆகாது அப்படின்னு நிறைய காரியங்களை தொடங்கியிருப்போம். ஆனால் அது பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையில் நீங்கள் இது தளர்ந்து போகாதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனையில் எல்லாரும் கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிடலை. அந்த பிரச்சனை மத்தியிலையும் உங்களை அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு அவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த பலத்திற்காக, அந்த தைரியத்திற்காக தேவனை நம்பிடுங்க. எதுக்குன்னா, நீங்க தேவனை நம்பி போனீங்கன்னா அவர் ஈட்டின் மூலமா வெற்றி தர மாட்டாரு. அவர் அவர் அந்த படைகள் மூலமா வெற்றி தர மாட்டாரு. அவர் வெற்றி தந்தா அவருடைய நாமத்துல மாத்திரம் தான் தருவாரு. ஸோ நீங்க தேவனை நம்பி போகும்பொழுது அந்த இடத்துல பொருட்களை நம்பி போகாதீங்க. பொருட்கள் மேல நம்ம கண்ணு போயிடாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல தாவீது என்ன பண்றான், அந்த கற்களை மட்டும் எடுத்துக்கிறான். அந்த ராஜா கொடுக்குற ஒவ்வொரு காரியத்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு அந்த கற்களை மட்டும் என்ன பண்றான், அந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். எனக்கு இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மார்க் 5:34 ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவளை பார்த்து, அந்த கஷ்டப்படுகிற அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தினுடைய போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அந்த கஷ்டப்படுகிற அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, பல வருஷமா கஷ்டப்படுகிற அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, தேவனை எப்படியா தொட்டணும். அவங்க விசுவாசம் பாருங்க, அந்த தேவனை தொட்டா போதும். அந்த விசுவாசம். மற்ற ஜனங்களுக்கு தேவன் ஏதாவது கை வச்சு ஜோபணும், அவங்க கை வச்சு ஜோபணும், இவங்க கை வச்சு ஜோபணும் அப்படின்னு நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஸ்திரீக்கு என்ன இருந்துச்சு, ஆண்டவரை நான் எப்படியாவது தொட்டுறணும். அந்த அதிகாரி ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரை நீங்க இங்க சொன்னா கூட என்ன ஆகும், அங்க நடக்கும். நீங்க வீட்டுக்கு கை வச்சு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. அது பிறகு ஒரு பிரஜாதிய ஸ்திரீ சொல்றாரு, அந்த பிரஜாதிய ஸ்திரீ சொல்றா, அந்த விழுகிற அப்பனா கூட நான் சாப்பிடுற ஆண்டவரேன்னு சொல்றா, எனக்கு அப்போ தான் வேணும் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த விசுவாசம் எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவன் அவங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மத்தியில, உங்க வாழ்க்கையில கோலியாத்துங்கள் மத்தியில தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க எதிர் மேல விசுவாசத்தை வச்சிருக்கிறீங்க. கடைசி நேரம் வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் உங்களுடைய விசுவாசம் எதை நம்பி இருக்கிறது? உங்களை அழைத்த தேவன் மேல இருக்குதா? உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்த அந்த தேவன் மேல இருக்குதா? எதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார் அப்படின்னா, உங்கள் வழிகளை அவர் திறந்திருக்கிறார் அப்படின்னா, எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கோலியாத்தா இருந்தாலும், தேவன் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ தேவனை நம்பி இருக்கும் பொழுது நாம் தேவனை சார்ந்திருப்போம். தேவன் தருகிற ஒவ்வொரு காரியம் அவருடைய பாதையிலே நடப்போம்.
மனுஷங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவன் வச்சிருக்கிற காரியத்தை அடைய முடியாது. தேவன் மற்ற ஜனங்க சொல்கிறதும் நல்லா இருக்கும், ஆனால் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து போகும்போது மாத்திரமே நம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும். ஆமென். ஸோ நம்ம பிரச்சனை மத்தியில் தேவனை மாத்திரம் பார்த்துட்டுருங்க. இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க, வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, உதவி செய்யணும் நேரத்தில் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனை தான். ஸோ தேவனை மாற்றம் தொடர்ந்து ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் தேவனே நம்ம சார்ந்து இருப்போம். அவர் வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது பாயிண்ட்டு, விசுவாசத்தின் மூலமாக வெற்றி. முதலாவது சொன்னேன் பயத்தின் மத்தியிலும் நம்மளுக்கு தைரியம். ரெண்டாவது சொன்னேன் தேவனை நம்புவது. மூன்றாவது விசுவாசத்தின் மூலமாக வெற்றி. அவன் எடுத்துட்டான், பட்டயத்தை எடுத்துட்டான், பட்டயத்தை விட்டுட்டான். அவனுடைய கம்பு மட்டும் எடுத்துட்டான், அவனுடைய கோலை எடுத்துட்டு 5 கற்களை மட்டும் எடுத்துருக்கான், கடந்து போயிட்டு இருக்கிறான். வாசிப்போம் அந்த 41ஆம் வசனம். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அன்னைக்கு கிட்ட வந்தான், பிரச்சனையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். ஸோ அவங்க 2 பேர், தாவீது ஒரே ஒருத்தன் தான், யாரும் அவங்க கூட வரல. தாவீது ஒரே ஒருத்தன் தான், தனியாக நின்றுட்டு இருக்கிறான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இலை நின்னனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மென்மை உள்ளவனாக இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். சின்ன பையனா இருக்கிறான், எவ்வளவு பெரிய ஆளு, சின்ன பையனா இருக்கிறான். அவனை நம்பல, இவன் நம்மளை ஜெயிக்க போறான், இவன் நம்மளை சண்டை போட போறான்னு கூட அவனால நம்ப முடியல. என்னை வச்சு கேலி பண்றாங்களா அப்படின்னு நினைச்சிருக்கிறான். எதுக்குன்னா அவ்வளோ ஒரு சின்ன பையன், அவ்வளோ ஒரு சின்ன பையன். ஆனால் தாவீதுக்கும் தெரியும் அவன் சின்ன பையன்தான், தாவீதுக்கும் தெரியும் அவன் சின்ன பையன்தான். ஆனால் தாவீதுக்கு இன்னொன்று தெரியும், அவன் கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவனுக்கு முன்பாக சென்ற தேவன் பெரியவர். என்னை தனியாக விட்டுட்டீங்கன்னு அவன் நினைக்கவே இல்லை. எதுக்குன்னா அவன் தனிமையாகவில்லை, அந்த இடத்துல அந்த தேவ சேனை அவனோடு இருக்கிறத அவன் பார்க்குறான். இந்த இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. எலிஷா எல்லா ரகசியங்களும் ராஜகிடத்தில் சொல்லுகிறனால அந்த 5 நாடுகளும் சேர்ந்து எலிஷாவை எப்படியா பிடிச்சிடணும்னு என்ன பண்ணுறாங்க, அவனை சூழ்ந்து கொள்கிறாங்க. அவனை சூழ்ந்து கொள்ளும்போது இந்த கேயாஸ் அந்த எலிஷா கிட்ட வந்து, ஐயா நம்மளை சூழ்ந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, 5 நாடு படை வந்து நிற்கிது அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க டெரஸில் போய் பார்க்கும்போது திரளான ஜனங்கள், கடல் போன்ற ஒரு படை வந்து அங்கே நிற்கிது. கியாஸ் நடுங்கிட்டான், கியாஸுக்கு தெரியல என்ன பண்ணுன்ட்டு, பயம். ஆனால் எலிஷாங்களுக்கு ஒரு பயம் இல்லை. அப்போ எலிஷா ஒரு ஜெபத்தை எடுக்கிற, ஆண்டவரே கியாஸின் கண்களை திறந்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ கேயாசின் கண்கள் திறக்கும் பொழுது அங்க கேயாசு பார்க்குறான், அக்னி ரதம் உள்ள அங்க ஒரு பெரிய சேனை அங்க நின்றுகிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். இந்த இடத்துலயும் நான் நம்புறேன், தாவீது அங்க ஒரு கோலியாத்தை பார்க்கல, அவன் கூட இருக்கிற கோலியாத்தை காட்டிலும் பெரிய தேவன் அந்த இடத்துல பார்க்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்க உங்க பிரச்சனையோட பெரிய தேவன் இருக்கிறத பார்க்கிறீங்களா? இல்லாட்டி உங்க பிரச்சனை தான் பெருசா இருக்குதா? உங்க பிரச்சனை தான் பெருசா இருக்குன்னா இன்றைக்கு அதோட பெரிய தேவனை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எதுக்கு? நான் அவர் பெரியவர், உங்கள் பிரச்சனை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் பிரச்சனை அவருக்கு முன்பா ஒண்ணுமே இல்லை. வானமும் பூமியும் அவருக்கு முன்னாடி வணங்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை மாத்திரம். இந்த இடத்துல தாவீது நிற்கிறான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் ஹைட்டுக்கு அவன் பேசியிருந்தாலே பயமா இருந்திருக்கும். இந்த இடத்துல வேற திட்டுறான், கத்துறான், இப்ப சபிக்கிறான். தாவீதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதுக்குன்னா தாவீதின் கண்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அவனுடைய விசுவாசம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அவன் எதற்காக வந்தான், யாரை நம்பி வந்தான், யாரோடு வந்திருக்கிறான் அவனுக்கு தெரியும். அவன் யார் என்ன சொன்னாலும் மாற்ற போறதில்லை. சில டைம் நம்ம தேவனை நம்பி போறோம், ஆனா ஏதோ ஒன்று கேட்டுறோம், ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என்னால் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் போக முடியலன்னு சில டைம் திரும்பிடுறோம். தேவனை நம்பிட்டீங்கன்னா பின் வாங்கிடாதீங்க. தேவனை நம்பிட்டீங்கன்னா பின் வாங்காதீங்க. நீங்க எதிரியை பார்க்க, நீங்க எதிரி கிட்ட போக போக எதிரி இன்னும் பெருசாயிட்டே போவான். பிரச்சனை இல்லை.
தூரத்துல இருந்து பார்க்கும்போது எதிரி சின்னதாக இருப்பான், கிட்ட கிட்ட போக போக எதிரி இன்னும் பெருசாகிட்டே இருப்பான். ஆனால் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீங்க. எவ்வளோ நீங்கள் எதிரி மேலே உங்களோட கண்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தோற்று போவீங்க. உங்களுடைய கண்கள் தேவனோடு இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் நம்ம ஜெயிப்போம். இந்த இடத்துல பெலிஸ்தீன் அது பிறகு 44ஆம் வசனம், பின்னும் அந்த பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்த பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இப்போ நிந்திக்கிறான், சபிக்கிறான். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, ரொம்ப முக்கியமான வசனம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடன் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நம்மளால இதை சொல்லணும். நாளைக்கு பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி போய் நிற்கிறோம்? நம்ம நாளைக்கு பிரச்சனை, கோலியாத்து போன்ற பிரச்சனை வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது என்ன சொல்கிறோம்? நான் யாரை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். எவ்வளவுதான் பெரிய பிசாசா இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய மந்திரமா இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், எவ்வளவு வல்லமை உள்ள ஜனங்களா இருந்தாலும் சரி, நம்ம வரப்போறது நம்ம அதை சந்திக்க போறது எப்படின்னா, நம்ம தேவனுடைய நாமத்தில் நம்ம அதை என்ன பண்றோம்? சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். நம் தேவனோடு கூட போகும்பொழுது எவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ஒன்றுமில்லாம காணப்படுகிறது. அதுபோல சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். விசுவாசத்தை பாருங்க. தேவன் என்னை தப்பு வைப்பார், தேவன் உன்னை ஒப்பு கொடுப்பார். அவன் எதுக்கு தான் அங்க வந்திருக்கிறான்? பார்க்க தான் வந்திருக்கிறான் தேவன் என்ன செய்யறாரு அப்படின்ட்டு. அதாங்க விசுவாசம். நம்ம செய்யணும் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால செய்ய முடியாது. நம்ம பலனும் அவ்வளவுதான். ஆனால் தேவன் என்ன செய்ய போறாருன்னு நம்ம பார்க்குறோன்னா அதான் உண்மையான விசுவாசம். என்னை வச்சு என்ன செய்ய போறாரு, இந்த பிரச்சனையில எப்படி ஜெயம் கொள்ள போறாரு? எதுக்குன்னா எல்லா பிரச்சனைகளும் எல்லா தடைகளும் அது தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், எல்லா தோல்விகள் மத்தியிலும் தேவனை நம்ம என்ன பண்ணலாம்? துதிக்க முடியும், தேவனுக்கு மகிமை தர முடியும். சில டைமில் நிறைய பேர் நம்மளுக்கு தடையாக இருப்பாங்க, ப்ரொமோஷனுக்கு தடையாக இருப்பாங்க. ஆனால் பாருங்களேன், கொஞ்சம் நிறைய எவ்வளோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். யார் தடையாக இருந்தாங்களோ அவங்களே இப்போ இல்லை, யார் தடையாக இருந்தவங்களோ அவங்களே என்ன இப்போ கூட்டு கொடுத்தாங்க. அப்படி எவ்வளோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். நம்ம இனிமே வரப்போகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனை மற்றும் பாருங்க. எதுக்குன்னா, யார் எவ்வளோதான் கனெக்ஷனோட ஜனங்க வந்தாலும் நம்ம கனெக்ஷன் தேவனோட கரெக்டாக இருந்தா, அவருடைய நாமத்திலே நாம கடந்து போகும்பொழுது அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி, அந்த பிரச்சனையை தேவன் என்ன பண்ணுவாரு? முடித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்றான். நான் ஈட்டியை நம்பி வரல, நான் பட்டயத்தை நம்பி வரல, நான் தேவட நாமத்தை நம்பி வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் ஈட்டியோ அந்த பட்டயத்தோ அதால் நான் ஜெயம் வரும்னு எனக்கு தெரியாது. எதுக்கு எனக்கு ஜெயம் எப்படியால வரும்? தேவனின் மூலமாக மாத்திரம் வரும். அந்த இடத்துல சொல்லி கடைசியில் 50ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டான். ஒரே ஒரு கல்லு தான் மேற்கொண்டான். இந்த மேற்கொண்டான் வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ஒரு உண்மையான எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தேவன் இந்த இயேசு கிறிஸ்து யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஜெயித்தேன், ஸோ நீங்களும் ஜெயிப்பீங்க. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்பம் இருக்கு. தேவனுடைய வித்துக்கும் அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் அந்த பகை. நீங்கள் தாவீது கதையில் பார்த்தீங்கன்னா 9 அடி இருக்கிறது மனுஷனா இருக்க மாட்டான், 9 அடி சர்ப்பம் மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த சர்ப்பத்தை தாவீது எப்படி அந்த தலையை எப்படி அந்த இடத்துல நசுக்கிறத பார்க்குறோம். அதே போல சிலுவையில் இயேசுவும்
பிசாசின் தலைய, பாவத்தின் வல்லமைய, மரணத்தின் பயத்தை தலையை நசுக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த பயமும் இல்லாதபடி, எந்த கட்டுகளும் இல்லாதபடி, எந்த பாவமும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு விடுதலை உள்ளவர்களாக, ஜெயம் உள்ளவர்களாக நம்மளை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நிறுத்தி வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்க வேண்டிய முக்கியமான காரியம், பாவத்தில் ஏதாவது சாபம் இருக்கு, நிறைய மந்திரம் பண்ணி வைத்திருக்கிறாங்க, என் பிரச்சனை, எனக்கு வீட்டில் பிரச்சனை, எங்க வீட்டில் ஒருத்தங்க குடிக்கிறாங்க, எங்க வீட்டில் ஒருத்தங்க தேவனை நம்பல, இன்னும் நிறைய பாவங்கள் அடங்கி இருக்கிறாங்க, உங்க வாழ்க்கையில ரகசிய பாவம் உங்களை ஆட்கொண்டு இருக்கு அப்படின்னா இன்றைக்கு போராடுகிறவர்களாக இருங்க. பாவத்தை பார்த்தோ, எந்த காரியத்தை காத்து நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது உங்களை பயம் கொடுக்கிற காரியமா இருந்தா அந்த நேரத்தில் தேவன் பாத்துல அமர்ந்து இருந்து தேவன் பாத்துல இருந்து தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எதுக்குன்னா தேவன் தைரியத்தை தருகிற தேவனாக இருக்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லா பிரச்சனை மத்தியிலும் தேவனை நம்ம விசுவாசிப்போம். எதுக்குன்னா அவர் எப்படியாக அதை செய்து முடிக்க போறாரோ அது அற்புதமானவைகள். நம்மளுடைய வழிகள் அவருடைய வழிகளும் வித்தியாசமானது. அவர் எப்படி செய்ய போறார், எதை வைத்து செய்ய போறார், எப்போ செய்வார், அவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கும். அதுக்கு நம்ம விசுவாசிக்கிறவர்களாக, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய தைரியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்திலே மாத்திரம் ஜெயம், அவருடைய நாமத்திலே மாத்திரம் ஜெயம். இவ்வளவு நாளும் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கு போராடுகிறவர்களாக மாறுங்க. நம்ம ஆலயத்தில் போராடுகிறவர்கள் தேவை, நம்ம ஆலயத்தில் எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவை. நம்ம ஆலயத்தில் நம்ம குடும்பம் உடைஞ்சு போயிருக்கா, அதற்காக எந்திரிச்சு நின்று, அதற்காக எதிர்த்து நின்று அது சரியாகிற வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் நிற்கிற ஜனங்கள் நம்மளுக்கு தேவை. ஜெபத்தினால முட்டாங்கள் மூலமாக ஜெயம் கொள்ளுகிற ஜனங்கள் இந்த நாளில் இந்த தேசத்தில் தேவைப்படுகிறது. அதற்கு ஒப்பு கொடுங்க. எதுக்குன்னா நீங்கள் அதுக்கு அந்த தேவனுடைய வல்லமையை பார்க்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் 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 தான். அவர் தேவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் இருந்து, எல்லா சோதனைகள் மத்தியிலும் இருந்து அவர் ஜெயம் உள்ளவராக காணப்பட்டார். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் அவங்கள தேவனை விசுவாசிக்கிற நாம் அதுக்கும் மேலான காரியங்களை செய்ய முடியும். நம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் செய்ய முடியும். இந்த இடத்துல நான் பவுல் சொன்னாருன்னு சொல்லலை, நான் தேவன் மூலமாக நான் செய்ய முடியும் நம்பி இதை நான் சொல்லுகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனையோடு அடங்கி இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறுங்க, போராடுகிறவர்களாக மாறுங்க, விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் பலவீனர்கள் அல்ல. எதுக்குன்னா வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார், அதிகாரம் உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார், வானமும் பூமியும் படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது ஜெயம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்.